வந்து காவேரிக்கு வந்து நம்பர் கொடுத்துட்டு வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வெண்ணிலாவை பார்க்க வராங்க. அங்கே பார்த்தோட காவேரிக்கு ஒன்றும் புரியல. என்னாச்சு, எப்படி இப்படி திடீர்னு ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து நம்பிராஜனை பார்க்குறாங்க. நம்பிராஜன் வந்து அது வந்துமா அப்படி சொல்லிட்டு சொல்ல வராரு. அப்புறம் உடனே யோசனை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து மிரட்டியிருக்காரு, அவர் எதாவது பண்ணிட்டா வெண்ணிலாவை என்ன பண்ணுறது, அதனால் யார்கிட்ட எந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்பிராஜன் யோசிக்கிறாரு. உடனே வந்து மாற்றி சொல்லிடுறாரு. வெண்ணிலா வந்து வேணும் இந்த முடிவு எடுத்தா எல்லாம் விஜய் மேலே அந்த ஆசையால் தான் இப்படி முடிவெடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சொல்கிறாரு. போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ்கிட்டே அதே விஷயத்த சொல்கிறாரு. போலீஸ் வந்து இங்கே பாருங்கள், விஜய் எங்கே போனாரு உங்களுக்கு நல்லா தெரியுமா, உன் புருஷன் தானம்மா விஜய், நீ தான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்க, உண்மையை சொல்ல போறியா இப்போ இல்லையா அப்படின்றாங்க. இல்லைங்க எனக்கு தெரியாதுன்னு உன் ஃபோனை கொடுமா செக் பண்ணி பார்க்கணும்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஃபோனில் வந்து விஜய் கிட்டே பேசியிருக்காங்க. அப்போ நீ உன் புருஷன்கிட்ட பேசிட்டு இல்லைன்னு சொல்கிறியா, இப்போ எங்கே இருக்கான்னு சொல்ல போகிறேன் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு. அப்படியா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் வீடு எங்கே இருக்க சொல்லுமான்னு அட்ரஸ் வாங்குறாங்க. நேராக வந்து காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஜய் வந்து ஸ்டேஷன்லேருந்து கூட்டின்னு வந்துட்டு வந்து காவேரி தான், அதனால் விஜயை மறைச்சி வச்சது காவேரி தான், அவங்க பொண்ணு வந்து விஷயத்த சொல்லலைன்னா அவங்க பொண்ணையே அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வீட்டில் உள்ளவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. வீடு ஃபுல்லாக எல்லா இடமும் செக் பண்ணுறாங்க. இதனால் வந்து ஹவுஸ் ஓனர் செம டென்ஷன் ஆகிறாங்க. என்ன நடக்குது இங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. இதெல்லாம் நல்லாவே இல்லைங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் விஜயை தேடி இங்கே வந்திருக்காங்க போலீஸில், இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து காவேரியோட அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடி நடக்குதுங்க, என்ன நடந்துச்சு மாதிரியா சொல்ல போறியா, இப்போ அந்த பையனை நீ தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு வந்தியானோன்னா ஆமாம்மா அப்படி சொல்லிட்டு காவேரி அழறாங்க. எவ்வளோ தைரியமாக வந்து அந்த வேலையை பார்த்துட்டு பார்த்தா நேற்றுலாம் நீ வரலையா, அந்தளவு ஆகிடுச்சா, புருஷனை தேடி பொண்டாட்டி போயிருக்கா, இதில் என்ன தப்பு இருக்குது, இப்போ அது இவளுக்கு புத்தி வந்தது, அது வரைக்கும் சந்தோஷம், இனிமேட்டாவது அவங்க கூட போகிற வழியை பார்த்துட்டு வேலையை பாரு, அவன் கூட எப்படி போவா, அவனை தேடி போலீஸ் வருது, இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரில, எல்லாத்துக்கும் என் மருமக தான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, கங்காவுக்கு எதாவது ஆச்சு நான் அவங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா மாமியார் மறுபடியும் சொல்கிறாங்க. அம்மா நீ ஆரம்பிச்சிட்டா அதுக்கு சும்மா இருக்கு அப்படின்றாரு. சரி என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு. இல்லை மாமா உண்மையிலேயே வந்து விஜய் எதுவுமே பண்ணலாமாம்மா, விஜய் மேலே வேணுமே பழியை தூக்கி போட்டிருக்காங்க. சரிம்மா விஜய் எங்கே இருக்காருன்னு உனக்கு தெரியுமா, தெரியாது மாமா அப்படின்றாங்க. சரிம்மா இப்போ என்ன பண்ணுறது, அதான் மாமா எனக்கும் ஒன்றுமே புரியல, விஜய் பாவம் மாமா, அவரை காப்பாற்றி ஆகணும், இந்த விஷயத்தில் விஜய் எப்படிலாம் வெளில பார்த்துக்கிறாரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, இந்த மாதிரி வெளில பண்ணுவா நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, இதனால் விஜய் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாரு அப்படின்னோடனே நீ கவலைப்படாதம்மா, விஜய்க்கு ஹெல்ப் நாங்கள் பண்ணுறோம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஹெல்ப் பண்ணிவிடுவாடா, வேலையை பார்த்துனா அவங்க வேலையை பார்த்துட்டுருங்க, தேவையில்லாத பண்ணாதுங்க அப்படின்னோடனே காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே வந்து நிவீனும் வந்து குமரனும் போயிட்டு இங்கே பாரு காவேரி நீ உண்மையை சொல்லு காவேரி, விஜய் இருக்கிறது எனக்கு தெரியுமாம்மா அப்படின்றாங்க. சரி விஜயோட ஃபோன் நம்பர் கூட நாங்கள் 2 பேரும் சேர்ந்து விஜய்க்கு உதவி பண்ணுறோம், கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இந்த உண்மையெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். இல்லைம்மாம்மா எனக்கு வேறு ஒரு விஷயமும் இருக்குது, என்னென்னா அப்படி சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன், என்னம்மா சொல்கிற, எனக்கு ரொம்ப வெள்ளோட மாமா மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஒன்று யோசிக்கிறாங்க. இங்கே விஜய் கிட்டே இந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. விஜய் அதிர்ச்சி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தான், அந்த பசுபதியை நல்லா போயிட்டு வெளுத்து வாங்கினா அதுக்கப்புறம் அடங்கிடுவான், அவன் தான் இவ்வளவும் பண்ணியிருக்கானா, என்னை மாட்டி விடுறது அவன் தானே, வெள்ளாக்கு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கான், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், அவனை நான் சும்மா கண்டிப்பாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷனாக விஜய் டென்ஷன் ஆகாதீங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இல்லைங்க இதை இப்படியே விடக்கூடாது, அவனை காட்டுறதில் எப்படி வந்து அந்த நம்பிராஜனை வந்து காட்டுறதில் கண்டிப்பாக சீக்கிரமாக உண்மை தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் என்ன ஈஸியாக வந்து அவன் சிக்குவான், சரி நாங்களும் இதுக்கு உதவி பண்ணுறோம், எங்களையும் கூட சேர்த்துக்கங்க, நம்ம 3 பேரும் சேர்ந்து எல்லா உண்மையும் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் முடிவு எடுக்கிறாங்க. நீ கவலைப்படாத காவேரி, விஜய்க்கு நாங்கள் துணையாக இருக்கோம், விஜய் எப்படி அந்த பிரச்சனைலேருந்து மீட்டுருவோம், அதுக்கப்புறம் நீ விஜய் சந்தோஷமாக வாழ்கிற நாட்கள் கண்டிப்பாக வரும் அப்படின்றாங்க. தேங்க்ஸ் மாமா, தேங்க்ஸ் நிவின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நன்றி சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து விஜயும் வந்து மாறு வேஷம் போட்டுட்டு பசுபதி வீட்டுக்கு எல்லாருமே வந்து கிளம்பி போகிறாங்க.